இந்த 48 நாளுக்குள்ள கல்யாணம் கட்டுறேன், மாப்பிள்ள பாக்குறேன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நீங்க மறுபடியும் கடனாளியாகி அவமானப்படுறத பார்க்கவும் நான் மறுபடியும் அசிங்கப்படவும் தயாரா இல்ல. அதனால அவங்க உங்க வேலைய பாருங்க. விதி விட்டபடி என்ன நடக்குதோ நடக்கட்டும். கோகிலா, இருடி. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? நமக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகுது. எனக்கு என்னவோ அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடலான்னு தோணுது. எனக்கும் அப்படித்தாங்க தோணுது. காலமும் நேரமும் கூடி வருதுன்னு ஜோசியரே சொல்லிட்டு போறாரு. பரிகாரம் பண்ணா அதனால வர்ற கண்டம் தள்ளி போனா கோகிலாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கவும் வழி இருக்குல்ல. பேச்சி, நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு 2 நாளைக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வை. ராத்திரி பஸ்ஸை பிடிச்சேன்னா காலையில போய் ஆனந்தியை பார்த்துட்டு அவகிட்ட விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போய் பரிகாரத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. கோகிலாட்ட நான் கிளம்புற வரைக்கும் சொல்லிடாத, சரியா? போ. குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து ராத்திரி தான் நிம்மதியா தூங்குனேன். நானும் தான். எனக்கு தான் தெரியுமே. எப்படி? நான் நேத்து பாதி ராத்திரியில தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சப்போ என் அழக குழந்தை மாதிரி தூங்குற அழக பாக்கணும்னு தோணுச்சு. அதே ஒரு 1/2 மணி நேரம் உங்க பக்கத்திலேயே படுத்து நீங்க தூங்குற அழக ரசிச்சிட்டு இருந்தேன். ஏன் பக்கத்துலயா? நீங்க மட்டும்தான் நாங்க தூங்கும் போது யாருக்கும் தெரியாம ஹாஸ்டல் அறைக்குள்ள வந்து எங்களை பார்த்துட்டு போவியலோ. நாங்களும் பார்க்க வேண்டாமா? அன்பு, இது கூட தெரியாம மாடு மாதிரி தூங்கிட்டு இருந்தியடா. மாடு மாடு மாடு. நீயா? நானே தான். நகரு. ஆமா, அண்ணி எங்க? இங்க. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். டே அண்ணா, இன்னைக்கு என்ன பிளான்? என்ன பிளான்? ஒரு பிளானும் இல்லையே. என்னன்னா நீ லவ் சக்சஸ் ஆயிருக்கு. லவ்வர் வேற கூடவே இருக்காங்க. அண்ணி ஒரு பார்க்கு, பீச், தியேட்டர்னு கூட்டிட்டு போகாம ஹாப்பியா வச்சுக்காம ஒண்ணுமே இல்லைன்ற. இன்னைக்கு சண்டே தானே, கூட்டிட்டு போ. ஆமா இல்ல, நாங்க இதை பத்தி யோசிக்கல. ஓய் கோல்முட்டி, வர வர என் வாழ்க்கையில நீ ஃபீல் முட்டியா மாறிட்டு வர. சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் தியேட்டர், அப்புறம் பார்க்கு, கடைசியா பீச். ஓகே, வெரி குட். தியேட்டர்ல டிக்கெட் 3 போட்டுரு. 3? எதுக்கு? ஆமா, எல்லா இடத்துக்கும் நானும் வர போறேன்ல. நீயா? ஆமா. நீ எதுக்குடி? உங்க லவ் ஓகே ஆனதுக்கு உங்க கார்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தி ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் சக்சஸ் பார்ட்டி கொடுத்தல. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு காரணமே நான் தான். எனக்கு ட்ரீட் கொடுக்கலன்னா எப்படி? சோ நானும் உங்க கூட தான் வருவேன். சரி, வந்து தொலை. அண்ணி, நான் ரெடி ஆயிட்டேன். சீக்கிரம் நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க. இப்போ ஒருத்தி சிவ பூஜையில கரடி மாதிரி. அன்பு, பாவம் விடுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. சின்ன பொண்ணு நம்ம கூட வரணும்னு ஆசைப்படுறா.
வந்துட்டு போட்டுமே. நீ சொன்னா சரிதான்.